அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காயிதே மில்லத் சென்டர் ஃபார் ஹியூமனிட்டி, காயிதே மில்லத் மனிதநேய சேவை மையம் சார்பாக இன்றைக்கி திருப்பூரில் இல்லம் தேடி மருத்துவம் அப்படிங்கிறத விட படுத்த படுக்கையாக கிடக்கக்கூடிய மக்களை நேரில் சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை சிகிச்சைகளை செய்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதோடைய துவக்க நிகழ்வில் நம்ம எல்லாரும் கலந்துக்கிறது, அதில் முதல் அணியினராக நீங்கள்லாம் வாலண்டியர்ஸாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். காலத்துடைய கட்டாயம், அதாவது ஒவ்வொரு காலத்தில் ஒரு நபி வந்துக்கிட்டே இருந்தாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நபிமார்கள் வந்தாங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வருகை இனிமேல் இல்லை, இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைக்கி அப்படியே கண்கூட பார்க்கும்போது இந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை கொண்டு சில அல்லாஹ்வுடைய அடியார்களை வச்சு அல்லாஹ் வேலை வாங்கிட்டே இருக்கிறான். ஒரு சில இடங்களுக்கு போகும்போது பார்க்கும்போது இதெல்லாம் தேவையே யார் செய்வாங்க அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தர் செய்வதற்காக அல்லாஹ் செலக்ட் பண்ணுறான். அப்படி இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு, இந்த பயிற்சி காலத்துடைய உச்சகட்ட அவசியம்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா கண்கூட நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த காலம் அப்படி. இதுவே 40 வருஷத்துக்கு முன்னாடியோ 50 வருஷத்துக்கு முன்னாடியோ இது தேவையில்லை. ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி, தாத்தா பாட்டி வீட்டில் இருப்பாங்க, சொந்த பந்தம் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க, மாமா மச்சான் எல்லோரும் இருப்பாங்க, பேரம்பேத்தி எல்லோரும் இருப்பாங்க. பெரியவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருந்தது, பெரியவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு, பெரியவங்க பேச்சை அப்படியே கேட்பாங்க எல்லாருமே. அந்த ஒரு காலகட்டம் இன்றைக்கி இருக்கா அப்படின்னா இன்றைக்கி இல்லை. இப்போ நம்ம போய் சேவை செய்கிறவங்க யார் அப்படின்னா வறுமையில் உள்ளவங்களுக்காக மட்டுமல்ல, இன்றைக்கி கோடீஸ்வரனுக்கு இந்த நிலைமை தான். இன்றைக்கி கோடி கோடியாக சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு வீட்டுக்குள்ள தனிமைப்படுத்தப்பட்டு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் வீட்டுகளுக்கு போய் இன்னைக்கு சர்க்கரையில் கால் இழந்தவங்க, கேன்சர் நோயாளிக, படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வைத்தியம் பண்ணுறது கண்டிப்பாக அவசியம். அதை விட நீங்கள் யாராவது வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். ஆனால் பேசுறதுக்கு ஒரு பேரன் பக்கத்தில் உட்கார்றதில்ல, பேசுறதுக்கு ஒரு மகன் உட்காரதில்லை. அவங்க பேசினால கூட அதை காதுக்கு பஞ்சு வச்சுக்கிற குழந்தைகளும் இன்னைக்கு அதுதான் இருக்குது. அப்போ இந்த பேலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறத விட நீங்கள் போய் உட்கார்ந்து ஒரு ஆறுதலாக பேசுறதே இன்னைக்கு மிகப்பெரிய அவங்களுக்கு சொத்தாக இருக்குது இன்னைக்கு. அதாவது குரானில் அல்லாஹ் தஆலாவுடைய தபாரக் சூரா பிரபலமான வசனம், ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த மரணம் அப்படிங்கிற கேள்விக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு பதில், இந்த வாழ்வும் மரணமும் உங்களில் செயலில் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகவே. வாழ்க்கையும் மரணமும் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா உங்களில் யார் செயலில் ரொம்ப அழகானவங்க என்று சோதிப்பதற்காகத்தான். ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்தோம்னா நாம் சந்தித்த நம்முடைய வாழ்க்கையில் அந்த சோதனைகளை நம்ம எப்படி பாஸ் பண்ணோம். இப்போ 2 சோதனை வச்சுக்குவோம். ஒரு ஆளுக்கு நோயாளியாக படுத்த படுக்கையில் இருக்கிறார், அது அவருக்கு ஒரு சோதனை. நாம் ஹெல்த்தியாக இருக்கிறோம், நமக்கு ஒரு சோதனை. அவங்களுக்கு என்ன சோதனை? அந்த கஷ்டங்களை பொறுத்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களா? இன்னல்லாஹ மா சாபிரீன், அவர்களுக்கு அல்லாஹ் கிடைச்சிருவான். ஒருத்தருக்கு கைகால் வராமல் படுத்து கிடக்கிறாரு, சர்க்கரையில் கால் எடுத்து படுத்து கிடக்கிறாரு, ஸ்ட்ரோக்கு படுத்து கிடக்கிறாரு, யார் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது கூட அல்லாஹ்வை அவர் திக்ரு செய்து கொண்டு அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு யா அல்லாஹ் உன்னை இந்த நிலையிலும் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவரும் வெற்றி அடைந்தவராக போயிடுவார். ஆனா அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறவரை, ஒரு ஆரோக்கியமான நிலைமையில இருக்கிறவர் அவருக்கு சேவை செய்தால் தான் அவர் அல்லாஹ்வை அடைவார். இந்த பிரபலியமா ஒரு பழமொழி உருதுல சொல்லுவாங்க, ஹிதுமத் சே ஹுதா மில்தா ஹை, இபாதத் சே ஜன்னத் மில்தா ஹை, ஹிதுமத் சே ஹுதா மில்தா ஹை. நீங்கள் இறை வணக்க வழிபாடுகள் செய்தால் சுவனம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் பிறருடைய துன்பங்களில் துயரங்களில் பங்கெடுத்துக் கொண்டு சேவை செய்தால் அல்லாஹ்வே கிடைப்பான். அப்ப ஒருத்தருக்கு கஷ்டங்கள் வரும்போது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல பல இடங்கள்ல, வறுமையும் நோயும் கொண்டு சோதிக்காத எந்த சமுதாயமும் இந்த பூமியில கிடையாது. வந்த அத்தனை பேருக்கும் நோய் வந்திருக்குது, வறுமை வந்திருக்குது. ஆனால் எதுக்காக வந்துச்சு? வேதனை அல்ல, சோதனை. சோதனைக்காக வருது. இன்னைக்கு வரக்கூடிய எல்லா நோய்களுமே சோதனை 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 தான். ஆனால் அதில் பாஸ் பண்ணணும். எதை கொண்டு பாஸ் பண்ணுறது? பொறுமையை கொண்டு பாஸ் பண்ணணும். இது அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம். யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு. ஆனால் ஹெல்த்தோடு இருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க, செல்வ செழிப்போடு இருக்காங்க, இவங்களுக்கு என்ன கடமை அப்படின்னா
அவர்களுக்கு போய் சேவை செய்வதுதான் கடமை. இன்னைக்கு அந்த ரெண்டையுமே இன்னைக்கு இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை தான் நம்ம காயிதே மில்லத் சென்டர் ஃபார் ஹியூமனிட்டி அப்படிங்கிற இந்த அமைப்பு இன்னைக்கு துவங்கி செய்து, இதில் ரொம்ப முக்கியமாக ஒரே ஒரு ஆயத்தை சொல்கிறேன். 4வது சூரா நிசா 75வது வசனம். கண்டிப்பாக நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த சேவையை நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் படித்து பார்த்துட்டு இந்த சேவையை ஆரம்பிச்சிங்கன்னா, இவங்க டாக்டர் அமீர் அலி அவர்கள் யாரோ சொன்ன மாதிரி இன்வால்மெண்ட்டோடு செய்யணும். சோறு சாப்பிட்டா கூட ரசித்து சாப்பிட்டா தான் அது அந்த சோறே ஜீரணமாகும். நாம் செய்யக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு அதில் இன்வால்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வேலை நமக்கு சுகமாக மாறிவிடும். ஆனால் அதே இன்வால்மெண்ட் இல்லாமல் ஏதோ பேருக்காக இல்லை பதவிக்காக இல்லை போலுக்காக இதெல்லாம் செய்யும்போது கொஞ்ச நாளைக்கு வண்டி ஓடும். ஆனால் அதை பிடிச்சி போய் செய்யணும். இந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 4வது சூரா 75வது வசனம், பலகீனமான ஆண்கள், பலகீனமான பெண்கள், பலகீனமான குழந்தைகள், இந்த 3 பேர் தான் சமுதாயத்தில் ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்க. ஆரோக்கியமான ஆண்கள் அல்ல, பலகீனமான ஆண்கள், பலகீனமான பெண்கள், பலகீனமான குழந்தைகள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களுக்காக உதவக்கூடிய ஒருவர் கூட இந்த ஊரில் இல்லையா? இது யார் சொல்றா? குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்றா. யா அல்லாஹ், எங்களுக்காக உதவி செய்யக்கூடியவர், எங்களுக்காக பாதுகாக்கக்கூடியவர் நீ ஒருத்தரை கூட எங்களுக்கு அனுப்ப மாட்டாயா என்று அவர்கள் துஆ செய்த வண்ணம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஏன் நீங்கள் அவர்களுக்காக முயற்சி செய்யக்கூடாது, போராடக்கூடாது? போராட்டம்னா முயற்சி செய்யக்கூடாது. இந்த கேள்விக்கான அந்த ஆயத்துக்கான அந்த பதில் தான் இன்றைய இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு 40 பேர் இருக்கிறோம். இன்னைக்கு என்ன அவங்க துஆ செய்யறாங்களா? நான் இப்படி படுத்த படுக்கையாக கிடக்கிறேனே, காலில் புண்ணு கிடக்கிறேன், யா அல்லாஹ் நீ உன் சார்பா ஒருத்தர் கூட எனக்கு அனுப்ப மாட்டாயா என்று அவர்கள் துஆ செய்கிறார்கள். அந்த துஆவுக்கு பதிலாகத்தான் நீங்கள் வீட்டுக்கு நீங்க போக போறீங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த முடி வெட்டுறது, குளிக்க வைக்கிறது, இந்த ரோட்டில் கூட்டிகிட்டு போகிறது, இதை ஒரு நாளைக்கு எப்படியாவது செஞ்சு பார்த்துடணும். இது எப்படி செய்கிறாங்கன்னு தெரியலையே, நமக்கு பயமாக வேறு இருக்குது. பக்கத்தில் போய் கல் எடுத்து போட்டால் என்ன பண்ணுறது, நம்ம மேலே ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ நண்பர் ஒருத்தர் வந்தார், இதே காங்கேய ரோட்டில், வாங்க ஒரு ஆளுக்கு செஞ்சு காட்டுறோம், நீங்களும் கூட வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார். நானும் போனேன். போயிட்டு ரோட்டில் உட்காந்துருந்தார். அவருக்கு போய் எல்லாம் முடிக்கிறீலாம் வெட்டி குளிக்க வச்சு டிஷர்ட்டை போட்டு விட்டு பேண்ட்டை போட்டு விட்டு எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அது என்னவாகி போச்சுன்னா, அடுத்து எப்படா ஒரு ஆள் கிடைப்பார் நமக்கு. ஏன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டான ஜாபாக இருக்குது. நீங்கள் போய் ஒருத்தரை போய் குளிக்க வச்சு அவருக்கு மருந்தெல்லாம் போட்டு அவரை சுத்தம் பண்ணி அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவருக்கு கொஞ்ச நேரம் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா வாழ்க்கையில் அப்படி ஒரு மன நிறைவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த போதையில் தான் சேவை செய்கிறது. சேவை செய்கிறதுங்கிறது இப்போ கஷ்டப்பட்டுலாம் செய்கிறதில்ல, அதுவும் ஒரு போதை தான். அதில் ஒரு சுகம்தான், அதில் ஒரு சந்தோஷம்தான், அதில் ஒரு மகிழ்ச்சி தான். அப்படி நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்க துன்பங்களை கேட்டு துயரங்களை கேட்டு ஆறுதல் கொடுத்து உணவை கொடுத்து செய்யும்போது ஏதோ நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கின மனநிறைவோடு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க. அப்போ அடுத்தடுத்த நாள் போகணும். ஆனால் இப்போ வச்சுருக்கக்கூடிய சிஸ்டம் ரொம்ப பிரமாதமான சிஸ்டம். ஒரு 40 நாளைக்கு ஒரு நாள் வாப்பா, 40 நாளைக்கு ஒரே ஒரு நாள் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி வாங்க. ஸ்டாஃபு இருப்பாங்க, அவங்க பெர்மனெண்ட்டாக இருப்பாங்க. இது ரொம்ப இது போக போக 40ங்கிறது 400 பேராக மாறும். ஆண்கள் எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்துக்கிறாங்களோ அதே அளவுக்கு பெண்களும் பயிற்சி எடுத்துக்கணும். இந்த திருப்பூரில் யாரோ ஒரு பெரியவங்களை காட்டினாங்க, ஒரு வயசானவங்களை காட்டி அவருடைய துவா தான் இன்னைக்கு இப்படி ஒரு அமைப்பு வந்திருக்குது இத்தனை ஊர்களில், ஷிகாப்தங்கள் மையன்னு சொல்லி. அதே மாதிரி இங்கேயும் இந்த அமைப்பை நான் பார்க்கறது, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் துவா செஞ்சிருக்காரு வயசானவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பில். ஏன்னா ஒரு பள்ளியில் மோதினாராக வாழ்ந்தவர், ஒரு 70 வயசு 80 வயசு இருக்கும், படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு. இதே திருப்பூரில் முஸ்தபா ராஜியாருக்கு தெரியும், சயீத் முஸ்தபா பாய்க்கு. அங்கே அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, டாய்லெட் போய் 4 நாள் அப்படியே கிடக்கிறாரு, குளிக்க வைக்க ஆள் இல்லை, எதுக்குமே ஆள் இல்லை, யாரும் போக மாட்டேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம சேவை குழுக்காரங்களாம் போய் அவங்கள போய் பார்த்து குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்து அவர் எல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு வரும்போது அவர் எந்திரிச்சு குளித்து உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு துவா செஞ்சார். அந்த துவா கூட வீடியோ ரெக்கார்டாக இருக்குது. உண்மையிலே நீங்கள் அந்த வேலையை அந்த துவாவை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா, ஒரு வேளை அப்போ நான் கவலைப்பட்டேன், இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதுக்குன்னு ஒரு முறையான பயிற்சி பெற்ற அமைப்பு. ஆக்சுவலாக பயிற்சி இல்லாமல் செய்ய முடியாது. நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு தகுந்த பாதுகாப்போடு நீங்கள் போகணும். நோய் தொற்று உங்களுக்கு வந்துடக்கூடாது. இது யார் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க முடியும்?
டாக்டர் அமீர் அலியை போன்றவர்கள் அவர்கள் இதை இன்வால்மெண்ட்டோட இதில் ஆர்வத்தோட நம்ம ஊருக்கு வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு தானும் இதில் களத்தில் இறங்கி உங்களுக்கும் பயிற்சி கொடுப்பது என்பது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இதில் வந்து நீங்கள் எல்லாருமே இதில் உறுதியாக கலந்துக்கணும். இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக நினைக்கணும். ஆண்களை போன்ற பெண்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும். இது ஒன்றல்ல இரண்டல்ல. இந்த வறுமையில் வாடுகிற இந்த பேலியேட்டிவ் கேர் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மரண பயம் அவங்களுக்கு கிடையாது. மரண பயமே அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு மரணம் தான் வரம் இன்னைக்கு நிலைமையில. ஆனால் சுயமாக மரணிச்சா அது பாவம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மரண வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேலியேட்டிவ் கேர்னா என்னன்னா, வலி இல்லாத வாழ்க்கை. அவர்களுக்கு ஒரு வலி இல்லாமல் இருந்தால் போதும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் வலி இல்லாமல் இருந்தால் போதும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கும், இதை ஆரம்பித்தவர்களுக்கும், இதை நடத்தவர்களுக்கும், இதுக்கு பொருளாதார உதவி செய்வர்களுக்கும், இதுக்கு உழைப்பவர்களுக்கும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா இம்மையிலையும் மறுமையிலையும் இன்பமான, சுகமான, ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.